2 பேர் தான் இன்னைக்கு மோடியோட ஆட்சி தொடரணும் அப்படின்னா அவங்க 2 பேர் தான் இருக்கு. ஆமா. ஆனா இந்த 2 பேரோட அரசு எதுக்காவது முடிக்க போய் அவரா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த 2 பேரும் மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்டால் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் 6 மாதத்திலிருந்து 1 வருடத்துக்குள் முடிந்து போகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு ராட்சச தன்மை அரசியல் வல்லமை கொண்டவர்கள் அமித்ஷாவும் மோடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உடச்சு சுக்கலா எத்தனை கவர்மெண்ட்டை கவுத்தானுங்கன்னு உங்களுக்கு தெரியும். ராஜஸ்தான்ல கவுக்க முடியல, சத்தீஸ்கட்ல கவுத்தாங்க, மத்திய பிரதேசல கவுத்தாங்க, கர்நாடகால கவுத்தாங்க, சிக்கிம்ல கவுத்தாங்க, அருணாச்சல் பிரதேசலாம் 42 சீட் இருக்க பிஜேபிக்கு 1 சீட், 41 சீட் எதிர்கட்சிக்கு. 41 சீட்டை இவங்க விலைக்கு வாங்கி இவங்க பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவங்க. அப்ப இவங்க கிட்ட இருக்க 30 எம்பிஸ் விலைக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? ரெண்டாவது, ஒன்ஸ் பிஎம்ஆ மறுபடியும் மோடி வந்துட்டாருன்னா ஈடி மோடி கையில. சந்திரபாபு நாயுடு பிடிச்சி உள்ள போடு. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு மேல கேஸ் இருக்குதுங்க. உள்ள தூக்கி போட்டு 14 எம்பி தூக்கி அந்த பக்கம். சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அவர்களுக்கு சிறிதளவாவது தங்கள் அரசியல் எதிர்காலத்தை குறித்த கவலைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த 2 பேருக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருந்ததுன்னா அவர்கள் மோடியை ஆதரிக்க மாட்டார்கள். பிஜேபி ஆதரிக்கலாம், மோடியை ஆதரிக்க மாட்டார்கள்.